ஷேன், நிஷிதா, ஷேன், நிஷிதா, ஷேன், நிஷிதா, இங்க பாருங்க. இயேசுவே, நீங்களா? ஆமாம், நானே. இயேசுவே, உண்மையாலே நீங்க அப்பரஸ்துல இருக்கீங்களா? நிச்சயமாக நான் முழுமையாக உண்மையாக அப்பரச வடிவில் நற்கருணையில் இருக்கின்றேன். இயேசுவே, இது திருவிழத்துல இருக்கா? ஆம், கடைசி ராப்போசனத்தில் நான் சீடர்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கும் பொழுது, இது எனது உடல், இது எனது இரத்தம், இதை என் ஞாபகமாக செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறினேன். அதே போல யோவான் நற்செய்தியில் நான் சீடர்களோடு பேசும் பொழுது, எனது உடலை உண்பவர், எனது இரத்தத்தை பரவுபவர் முடிவில்லாத வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்லியிருக்கின்றேன். இயேசுவே, அப்பனா நான் உயிருள் நற்கருணை பிழையா? இதை நாங்கள் 4 நிலைகளில் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மோய்சன் காலத்தில் வாக்கு தத்துவத்தின் பேழை இறைவனது பிரசன்னமாக இருந்தது. அதே போல மரியாளுக்கு அவரது கருவறையன் நான் கருவாகிய பொழுது அவள் நற்கருணை பிள்ளையாக மாறினாள். ஒவ்வொரு ஆலயத்திலும் நற்கருணை பிள்ளையில் நான் உண்மையாக முழுமையாக உயிரோடு கூடியிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் என்னை உடல் ரீதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது, நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நற்கருணை பிள்ளையாக மாறுகிறீர்கள். ஓ, அப்ப நான் உண்மையானே நற்கருணை பிழை தானே? நான் இயேசுவை போலதான் வாழ வேண்டும். தந்தையின் அன்போடும் இயேசுவின் மன்னிப்போடும் தூய ஆவியாரின் நட்போடும் வாழ வேண்டும். இயேசுவே, நற்கருணையை பார்க்கும்போது அது வெள்ளை அப்பமா தான் தெரியுது. நீங்க அதுல இருக்கிறீங்கன்னு நான் நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. உண்மைதான், பார்ப்பதற்கு அப்பரச வடிவில் தான் நான் அதில் இருக்கின்றேன். ஆனால் அடிப்படைத்தன்மை, அடிப்படை பொருள் குரு சபம் பொழுது அது மாறுகின்றது. அதை ஆங்கிலத்தில் டிரான்சப்ஸ்டன்சியேஷன் என்று சொல்வார். சப்ஸ்டன்ஸ், அடிப்படை தன்மை மாறுகின்றது. அப்பம் முழுமையான எனது உடலாகவும், ரசம் முழுமையாக எனது இரத்தமாகவும் மாறுகின்றது. அதை நாங்கள் விசுவாசத்தின் கண்களால் மட்டும்தான் பார்க்கலாம். செவியுங்கள், உங்களுக்கு நான் தெரிவேன். இயேசுவே, நீங்க அப்ப ரச வடிவில் இருக்கிறீங்க. உங்களை முறையா பிறப்பதான் அப்பமும் ரசமும் கிடைச்சிச்சு. இப்ப திருப்பலியில எல்லாம் அப்பம் மட்டும்தான் கிடைக்குது. அப்பமும் ரசமும் கிடைச்சா நிறைவாக இருக்குமே இயேசுவே. உண்மைதான், இரண்டும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது முழுமையான திருவுடல் திரு இரத்தமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் அப்பத்தை பெற முதல் குருவானவர் அப்பத்தை விட்டு அதில் ஒரு சிறு துண்டை கிண்ணத்தில் கலக்கின்றார். கலக்கும் பொழுது இந்த சிவத்தை அவர் சொல்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. இதை சொன்ன பின்பு நீங்கள் திரு உடலை பெறும் பொழுது அதில் திரு இரத்தமும் கலந்திருக்கின்றது. ஷேன், நிஷிதா, நீங்கள் எனது உடலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை தகுதியான முறையில் நல்ல ஆயத்தத்துடன், பக்தியுடன், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கருணை பணியாளர்கள் என்னை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதையும் விசுவாசத்துடன், பக்தியோடு என்னை பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.